ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு சோனிஸ் லைஃப் ஸ்டைல். நான் இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னா, பெச்ராஜின்ற ஊர்லேருந்து தான் பேசுகிறேன். பெச்ராஜ் எங்கே இருக்குன்னா, குஜராத் ஸ்டேட்டில் அகமதாபாத்லேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்டே போனால் பெச்ராஜின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே பௌச்சர் மாதான்ற ஒரு டெம்பிளோட ஃபெஸ்டிவலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிளும் கூட. அந்த டெம்பிளோட ஃபெஸ்டிவல் வந்து 2 days நடக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டே அண்ட் செகண்ட் டே ரெண்டுமே இருக்கும் இந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நம்ம ஊர் திருவிழா மாதிரியே தாங்க இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, பார்க்க நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப 10 ரூபா 20 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் 100 rupeesக்குள்ளே நம்ம ஒரு 5-6 திங்ஸ் வந்து வாங்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் பலூன்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நிறைய ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க போல் திருவிழாக்காக. எனக்கு கொஞ்சம் இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் இயரும் இங்கே இருந்தோம். அப்போ ஒரு 1 day மட்டும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் என் தமிழ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்க தமிழ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக ராட்டினம்லாம் ஆடிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அந்த ராட்டினத்துக்கு போகிறதுக்குள்ளே பாவங்க டிக்கெட் எடுக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒவ்வொரு ராட்டினத்துக்கும் 100 ரூபா கிட்டத்தட்ட. நாங்கள் 3 ராட்டினம் போனோம். ஃபஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ராட்டினம், அப்புறம் செகண்ட் டே வந்து நான் என் ஹஸ்பண்டும் 2 ராட்டினம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய லைட்ஸு, டாய்ஸு எல்லாமே இருந்துச்சு. மேபி கிட்ஸ் வந்திருந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம், நிறைய திங்ஸும் வாங்கியிருக்கலாம். இப்போ நாங்கள் போனதுனால நாங்கள் நிறைய திங்ஸ் பார்த்தோம், எங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கினோம். ஆனால் எப்படி சொல்கிறது, நிறைய திங்ஸ் இருந்தது, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயம் இருந்துச்சு. கிட்ஸு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த திருவிழாவை. அதுக்கப்புறம் செகண்ட் டே எல்லாமே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோமா. கடைசியாக ஃபைனலாக தேர் வர ஆரம்பிச்சிச்சு. தேர் தான் வருதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பார்த்தா டிஜே வருது. இந்த ஊர்லலாம் வந்து முன்னாடி டிஜேயில் பாடிட்டு போகிற பின்னாடி தான் வந்து தேர் வந்துச்சு. நாங்கள் டிஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பார்த்தா பின்னாடி தேர் வந்துச்சு. அப்புறம் தான் தெரியுதுங்க அது சாமி பாட்டு தான் அவங்க பாடிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா மனசு நிம்மதிக்கு நல்லா சாமியை பார்த்துட்டு நாங்களும் அங்கே இருக்கிறவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது சாமி பார்க்க இவங்க எப்படியெல்லாம் சாமியை பற்றி பாடுறாங்க பேசுகிறாங்க அப்படின்லாம் கேட்க எனக்கு முழுசாக ஹிந்தி புரியலனாலும் கொஞ்சம் என் ஹஸ்பண்டை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க நாங்களும் தேர் பின்னாடியே கொஞ்சம் தூரம் நடந்தோம். அவங்க எல்லாருமே சாமிக்கு பூ போடும்போது நாங்களும் அந்த பூவெல்லாம் பார்த்து சாமிக்கு பூ போட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக திருவிழாவை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம்.